ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ரசம் செய்ய போகிறோங்க. தக்காளி ரசம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. தக்காளி புளி கரைக்கிறதுக்காக தண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கிற 6 தக்காளி சேர்த்துக்கிறாங்க. நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி எல்லாம் 2 கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை அதே தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா கரைச்சிட்டு தான் நம்ம போட போகிறோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆற வச்சு கரைச்சிக்கலாம். அடுத்தது பூண்டு இடித்து எடுத்துக்கலாங்க. பூண்டு நல்லா தோலோடு இந்த அளவுக்கு ஒன்று மாதிரியாக இடிச்சிக்கலாம். அப்போ தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டெல்லாம் இடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய். இது குட்டி குட்டி காஞ்ச மிளகாங்க, சரியான காரமாக இருக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இந்த மிளகாவை இப்படியே சேர்த்து செய்யும்போது காரம் அந்த அளவுக்கு இறங்காதுங்க ரசத்தில். அதனால் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நல்லா ரசம் காரமாக நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணின்னு இருக்கும்போதே மட்டன் வாங்கி வந்துட்டாங்க பாருங்கள். நல்லா இருக்குது மட்டன் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் தான் செய்ய போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு குண்டா வச்சுக்கிறேங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மிளகாய் சேர்த்துக்கலாங்க. முதல்ல மிளகாய் சேர்த்துட்டு மிளகாய் நல்லா கலர் வரணுங்க. அப்போ தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும், தீஞ்சு போகக்கூடாது. நல்லா கலர் வந்ததும் இடித்து வச்சுக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுக்கிற தக்காளி புளியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக மிளகும் சீரகமும் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு, 2 கைப்பிடி அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே சேர்க்க போகிறதில்ல, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். நான் அரைச்சி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கொதிக்கும் போதே இந்த ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாங்க. ரசம் ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போதே கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான ரசம் ரெடி ஆயிருங்க. இந்த ரசம் மட்டன் வறுவல் ரசங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த ரசம் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த ஒரு வீடியோவில்